இப்போ வந்து எக்விடாஸ்லயே லோன் வாங்கி சப்போஸ் கஷ்டத்துல இருக்காரு, நம்ம ஸ்டாஃபே போய் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காருன்னு வச்சுங்க, ஏதோ தவறான வார்த்தை பேசிருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? எக்விடாஸ்ல வந்துட்டு நம்ம கால் சென்டர் இருக்கு, டைரக்டா போன் பண்ணா இங்க ஹெட் ஆபீஸ்க்கு வந்துரும். அதுக்குன்னு தனி ஒரு டிவிஷன் வச்சிருக்கோம், ஆர்சியூ டீம், ரிஸ்க் கண்டெய்ன்மெண்ட் யூனிட் டீம்னு வச்சிருக்கோம். அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி தகுந்த என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. இது ஒண்ணு நம்மளுக்கு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, சப்போஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா ஆர்பிஐலயே ஒரு சைட் இருக்கு, கம்ப்ளைண்ட் டு ஆர்பிஐ அப்படின்னு நீங்க அடிச்சீங்கனாலே எல்லா டீட்டெயிலும் வருது. அவங்க ஒரு போன் வச்சிருக்காங்க 1440. அப்படி இல்லனாக்கா crpc@rbi.org.in. ஆக்சுவலா ஆர்பிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப ஈஸி இன்னைக்கு. அதனால வந்து எந்த கடன் வாங்கின நபரா இருந்தாலும் சரி, அவருக்கு வந்துட்டு ஒரு பேங்க்ல இருந்து வந்த ஸ்டாஃப் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் வந்து மனசு உடைஞ்சி அவர் சூசைட், தற்கொலை அந்த மாதிரி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம். நாங்களே வந்து முன்னிருந்து அவங்களுக்கு என்ன பண்ணி ஹெல்ப் பண்ணி ரெக்கவர் பண்ணி அவர் வந்துட்டு திருப்பி கொண்டு வரலான்றது நாங்களே பார்ப்போம். சப்போஸ் நாங்க பண்ணலன்ட்டு அவருக்கு ஃபீலிங் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், பேங்க் மேல கம்ப்ளைண்ட் பண்ணனும்னா ஆர்பிஐக்கு போலாம். ஆர்பிஐ போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஆர்பிஐ இஸ் வெரி ஃபாஸ்ட் இன் திஸ். கஸ்டமர் சர்வீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர்பிஐ. வேற எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுதான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஆர்பிஐக்கு அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்பிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் எங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வரும். The details will come to us and we have to respond to RBI immediately, giving all the details. எல்லா டீடைலும் ஆர்பிஐ கொடுத்தாகணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி they will say what is to be done. இப்போ வந்து எக்விடாஸ்லயே லோன் வாங்கி சப்போஸ் கஷ்டத்துல இருக்காரு, நம்ம ஸ்டாஃபே போய் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காருன்னு வச்சுங்க, ஏதோ தவறான வார்த்தை பேசிருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? எக்விடாஸ்ல வந்துட்டு நம்ம கால் சென்டர் இருக்கு, டைரக்டா போன் பண்ணா இங்க ஹெட் ஆபீஸ்க்கு வந்துரும். அதுக்குன்னு தனி ஒரு டிவிஷன் வச்சிருக்கோம், ஆர்சியூ டீம், ரிஸ்க் கண்டெய்ன்மெண்ட் யூனிட் டீம்னு வச்சிருக்கோம். அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி தகுந்த என்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க. இது ஒண்ணு நம்மளுக்கு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, சப்போஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா ஆர்பிஐலயே ஒரு சைட் இருக்கு, கம்ப்ளைண்ட் டு ஆர்பிஐ அப்படின்னு நீங்க அடிச்சீங்கனாலே எல்லா டீடைலும் வருது. அவங்க ஒரு போன் வச்சிருக்காங்க 1440. அப்படி இல்லனாக்கா crpc@rbi.org.in. ஆக்சுவலா ஆர்பிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது ரொம்ப ஈஸி இன்னைக்கு. அதனால வந்து எந்த கடன் வாங்கின நபரா இருந்தாலும் சரி, அவருக்கு வந்துட்டு ஒரு பேங்க்ல இருந்து வந்த ஸ்டாஃப் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவர் வந்து மனசு உடைஞ்சி அவர் சூசைட், தற்கொலை அந்த மாதிரி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்களே ஹெல்ப் பண்ணுவோம். நாங்களே வந்து முன்னிருந்து அவங்களுக்கு என்ன பண்ணி ஹெல்ப் பண்ணி ரெக்கவர் பண்ணி அவர் வந்துட்டு திருப்பி கொண்டு வரலான்றது நாங்களே பார்ப்போம். சப்போஸ் நாங்க பண்ணலன்ட்டு அவருக்கு ஃபீலிங் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், பேங்க் மேல கம்ப்ளைண்ட் பண்ணனும்னா ஆர்பிஐக்கு போலாம். ஆர்பிஐ போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஆர்பிஐ இஸ் வெரி ஃபாஸ்ட் இன் திஸ். கஸ்டமர் சர்வீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர்பிஐ. வேற எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுதான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஆர்பிஐக்கு அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்பிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் எங்களுக்கு அந்த டீடைல்ஸ் வரும். The details will come to us and we have to respond to RBI immediately, giving all the details. எல்லா டீடைலும் ஆர்பிஐ கொடுத்தாகணும். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி they will say what is to be done.